லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நடப்பு காரிப் சீசனில் நாட்டின் மொத்த சாகுபடி பரப்பு 20.95 லட்சம் ஹெக்டேராக சரிந்துள்ளது என மத்திய வேளாண் அமைச்சகம் கணித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் அமைச்சக தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டின் மொத்த காரிப் சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டு 1037.52 லட்சம் ஹெக்டேராக இருந்தது. இந்த ஆண்டு அது 1016.57 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. அதில் குறிப்பாக நெல் சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டை விட 14.37 லட்சம் ஹெக்டேர் குறைந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு 393.44 லட்சம் ஹெக்டேராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 379.07 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. பயறு வகைகள் சாகுபடி கடந்த ஆண்டு 108.49 லட்சம் ஹெக்டேராக இருந்த நிலையில் 108.14 லட்சம் ஹெக்டேராக சற்று குறைந்துள்ளது. கரும்பு சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டு 58.62 லட்சம் இருந்த நிலையில் தற்போது 58.31 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. பருத்தி சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டு 108.26 லட்சம் ஹெக்டேராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 107.30 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. எண்ணெய் வித்து சாகுபடி பரப்பு கடந்த ஆண்டு 185.36 லட்சம் ஹெக்டேராக இருந்த நிலையில் தற்போது 184.46 லட்சம் ஹெக்டேராக உள்ளது. மழை அதிகரித்தால் சாகுபடி பரப்பும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டில் சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதால் அதன் மீதான இறக்குமதி வரியை 100% குறைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவித்ததாவது: உலகின் 2வது பெரிய சர்க்கரை உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. உள்நாட்டில் சர்க்கரை விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. மேலும் பண்டிகை காலம் நெருங்குவதால் சர்க்கரைக்கான தேவை வழக்கத்தை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டியே கரும்பு அரைப்பதற்கான சூழலும் இல்லை. தற்போது மழை ஓரளவிற்கு பெய்திருந்தாலும் கரும்பு உற்பத்தி மற்றும் அடுத்த சர்க்கரை பருவம் குறித்த கவலை தொடர்கிறது. அதனால் உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை விநியோகத்தை அதிகரிக்கும் நோக்கில் இறக்குமதிக்கு விதிக்கப்படும் 100% வரியை குறைப்பது அல்லது முற்றிலும் நீக்குவது தொடர்பாக அரசு பரிசீலித்து வருகிறது என்று அவர்கள் கூறினர்.